வணக்கம். குவாலிட்டி லைஃப், ஸ்டாண்டர்ட் லைஃப். வசதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கை. அந்த வசதியான வாழ்க்கையில, ஸ்டாண்டர்ட் லைஃப்ல பெரிய வாழறவங்க பெரிய வீடு வச்சிருப்பாங்க, பெரிய கார் வச்சிருப்பாங்க, பங்களா வீடா இருக்கும். அந்த வீட்டுல வேலைக்காரங்க நிறைய இருப்பாங்க. அந்த குழந்தைங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த குழந்தைகள் கவனிக்கிறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க. ஒரு சமையல் பண்றது ஒரு குக்கு, வீடு கிளீன் பண்றதுக்கு சர்வன்ஸுங்க, எல்லாத்துக்கும் கம்பெனி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆனா பெரிய கேர் எல்லாம் குழந்தைங்களை எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் வசதியான வாழ்க்கை. அவங்க எவ்ரி லீவ்லயும் ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்டினேஷன் எங்கன்னா ஊருக்கு சுற்றுலா போறது, இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை கூட்டின்னு போறது, ஃபேமிலியோட போறது, இந்த மாதிரிலாம் வாழ்வாங்க. அது ஸ்டாண்டர்ட் லைஃப், வசதியான வாழ்க்கை. குவாலிட்டி லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதுதான் என்னைக்கும் நிரந்தரமானதுங்க. அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ, அந்த குடும்பத்துல கணவன் மனைவி கிடைத்ததை வச்சு மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்காக பெரிய கடனை வாங்கி அதை போய் இஎம்ஐ கட்டணுன்றதுக்கெல்லாம் அவங்க இறங்க மாட்டாங்க. தான் குழந்தைங்க மேல அதிகமா கேர் எடுத்துப்பாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க, கான்பிடென்ட் கொடுப்பாங்க. அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்க நல்லா பெரிய வரணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. தனக்கு கிடைத்த அந்த அற்புதமான நேரத்தை வீணாக்க மாட்டாங்க, அந்த குழந்தைங்களும் சரி, அந்த ஃபேமிலிகளும் சரி. அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் குவாலிட்டி லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கையை, தரமான வாழ்க்கையை வாழறதுக்காக முயல்வோம். வசதியான வாழ்க்கையோட மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்லது என்ற இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.